தமிழர் கட்சியின் சார்பாக என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் தமிழரசனை பற்றி தென் தமிழகத்திலே குறிப்பாக இந்த பகுதியில் யாரும் அறியப்படாத நேரங்கள் அது. எல்லாருமே மேதகு பிரபாகரன் அவர்களைத்தான் முன்னிலைப்படுத்தி இங்கே அரசியல் செய்தார்கள். எனக்கு விவரம் தெரிய இந்த பகுதியில் பிரபாகரனை தவிர தமிழரசனை யாருக்கும் தெரியாது, யாரும் அறியப்படாதவர். பிரபாகரன் தான் தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றை தலைமை என்று தான் நினைத்து கொண்டிருக்கும் காலத்தில்தான் தாய் தமிழர் கட்சி உருவாக்கப்பட்டது. நாம் தான் அந்த பகுதியில் வட மாநிலத்தில் கூட தமிழரசனை பற்றி நன்கறிந்தோம். அங்கே உள்ள இயக்கவாதிகளாம் இயக்க சம்பந்தமாக தமிழரசன் புகைப்படங்களை போட்டுக்கலாம். ஆனால் தென்பகுதியிலே தாய் தமிழர் கட்சி தான் முதலாக புகைப்படங்களை தைரியமாக போட்டு வெளிவந்தவர்கள். அது நாங்கள் மாறுதட்டி சொல்லிக்கிறோம். எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் சொல்லட்டும், எங்களால் விவாதிக்கலாம் முடியாது. நம்ம தான் கொண்டு வந்தோம். அவருடைய புகைப்படத்தை போட்டு ஒரு மாநில மாநாட்டையே நடத்தி காமித்தவர்கள். ஒரு நக்சல் பாரி இயக்க தலைவராகத்தான் இன்று வரைகளாக அவரை வைத்திருக்கிறார்கள். ஒரு இனத்தின் விடுதலைக்காக, இந்த மண்ணின் மக்களுக்காக இந்திய ஒன்றிய அரசிடமிருந்து தேசிய இனங்கள் அனைத்தும் விடுதலை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அதற்காக அந்த விடுதலை அரசியலை நோக்கி பயணித்தவர். மக்கள் போராளி என்று சொல்லக்கூடியவர், அறியக்கூடியவர். 1945 பிறந்தவர். இந்த மக்களின் விடுதலை போராட்டத்தில் 1987 1987 42 வயதில் உளவுத்துறையால் அடித்து கொள்ளப்பட்டவர். இதான் ஒரு இனத்தினுடைய ஒரு விடுதலை சொல்லித்தந்தவர். ஒரு பொறியியல் பட்டதாரி, மார்க்சிய லெனினிய கோட்பாடை முன்னிறுத்தி போராடியவர். சாதி ஒழிப்பு தமிழ் தேசிய விடுதலை என்று முழக்கத்தை முன்வைத்தவர். பாட்டாளிகளை ஒன்றிணைக்க வேண்டும், பாட்டாளி வர்க்கத்தை ஒன்றிணைத்து அரசுக்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியவர். அப்படிப்பட்ட மாவீரன் காவல்துறையால் என்று சொல்லக்கூடிய உளவுத்துறையால் அடித்து கொள்ளப்பட்டார்கள். இது வரலாறு. ஆனால் அதை மாற்றி ஒரு புத்தகமாக பெரியவர் என்ற ஒரு புத்தகத்தை நக்கீரன் கோபாலியிடம் ஆசிரியராக உள்ள சிவசுப்பிரமணியன் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அவர் உளவுத்துறையால் கொல்லப்படவில்லை, பொதுமக்களால் கொல்லப்பட்டுள்ளார் என்பதை அதில் பதிவு செய்தார். அது பெரிய ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். அந்த நிகழ்வில் தமிழ் தேசிய இயக்கத்தை பேசக்கூடியவர்கள் எல்லாம் அந்த மேடையில் உட்கார்கள். உலக அறிந்த விஷயம், மாவீரன் தோழர் தமிழரசனை யார் கொண்டது என்பதை மறைத்து, கிட்டத்தட்ட அவர் இறந்து எத்தனையோ ஆண்டுகள் பின்னாடி அதை அவருடைய காவல்துறையால் கொல்லப்பட்டார் என்பதை தடயத்தை மறைப்பதற்காக காவல்துறையின் கைக்கூலியாக, உளவுத்துறையின் ஒட்டுணியாக அந்த சிவசுப்புரம் என்ற ஒரு கயவன் பெரியவர் என்ற புத்தகத்தின் மூலமாக அதை மறைத்தார் என்பது, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு வரலாற்றை அழிக்கும் நோக்கத்தோடு தான் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். தமிழரசன் நினைத்திருந்தால் ஒரு பொறியியல் பட்டதாரி, மார்க்சிய லெனினிய கோட்பாடை முன்னிறுத்தவர், கொஞ்சம் அதை கூடுதலாக எடுத்திருந்தார் இன்று இந்த இந்திய அரசினுடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக இருந்திருப்பார், ஒரு எம்பியாக இருந்திருப்பாரா. கம்யூனிஸ்ட்வாதிகள்லாம் இன்றைக்கி எம்பி எம்எல்ஏலாம் இருக்காங்க. இங்கே மதுரையெல்லாம் ஒரு எம்பி இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் தான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக உள்ளவர் தான் தமிழரசன். ஆனால் அதெல்லாம் விடுத்து இந்த மக்களுடைய வாழ்வியலுக்காக, இந்த மக்களுடைய விடுதலைக்காக தன் உயிரை ஈகம் செய்தவர் தோழர் தமிழரசன். தமிழரசன் தான் இந்த தமிழ்நாட்டுடைய விடுதலையினுடைய வித்தாக பிறந்தவன். அவனை யாரும் மறந்துடாதீங்க. நான் அதுக்காக பிரபாகரன் அவர்களை குறை சொல்ல, அவர் உலகளாவிய தலைவர், நம்ம உலக மக்களின் தமிழர்களுடைய அடையாளம் அவர். அதை நாம் யாரும் மறுக்கவில்லை. அதே சமயம் இந்த தமிழ்நாட்டினுடைய விடுதலையை சொல்லி கொடுத்தவன், சொல்லித்தந்தவன், எப்படி இந்த மண்ணை மீட்க வேண்டும், எப்படி அந்நிய ஆதிக்கத்திலிருந்து சுரண்டப்படுகின்ற அத்தனையும் நம்ம அபகரிக்கப்படுவதற்கு எதிராக நாம் போராட வேண்டும் என்று அன்றைய காலகட்டத்திலே பாட்டாளி வர்க்கங்களை நிலவுடைமை ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி அந்த மக்களை மீட்டெடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு மாவீரனை நம் முதன்மை தலைவராக தாய் தமிழர் கட்சி முன்னெடுத்து செல்கிறது என்பது நாங்கள் பெருமை கொள்கிறோம். ஆயிரம் சொந்தங்கள்லாம் இருக்கிறது. என்னை எல்லாரும் கேட்பாங்க,
எப்போ உனக்கும் தமிழரசனுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஏன் தமிழரசன் இங்கே உள்ள தமிழரசனை நீ கொண்டாடி இணைக்கிற? சமூகத்தில் ஆளே இல்லையா அப்படின்னு கேட்டார். ஒவ்வொரு சமூகத்தினுடைய தலைவர் அவன் சமூகத்துக்கு மட்டும்தான் போராடுவான். ஆனால் தமிழரசன் அத்தனை இன மக்களுக்கான அவனுடைய விடுதலைக்காக போராடியவன். இன்னைக்கு எத்தனையோ சமூகத்தில் பிறந்திருக்காங்க, அவரை தூக்கி சுமக்கிறான். அவன் யாருக்காக போராடினானா அந்த சமூகத்தின் மக்களுக்காகத்தான் போராடினான். அவளுக்கு ஒட்டுமொத்தமான சமூகத்துக்காக போராடுவது கிடையாது. அவன் அந்தந்த சமூகத்தை சார்ந்தவன். ஆனால் தமிழரசன் ஒருவன் தான் இந்த தமிழ்நாட்டின் விடுதலைக்காக போராடியவன். நம்முடைய தலைவர் என்றால் அது தமிழரசன் மட்டும்தான். அது மாட்டுக்கு 1000 விமர்சனங்கள் என் மீது வந்தது. தோழர் தமிழரசன் பாதையை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள். தோழர் தமிழரசன் சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை அரசியலை பேசியவர். ஆனால் நீங்கள் என்ன தமிழர் ஒற்றுமையே தமிழர் தேசிய விடுதலை என்று சொல்லுகிறீர்கள். அப்போ தோழர் தமிழரசனுக்கும் உங்களுக்கும் கருத்தியல் முரண்பாடு இருக்கிறதா? அப்படியெல்லாம் எனக்கு விவாதம் செஞ்சார்கள். சில தோழர்கள்லாம் என்னிடம் கேட்டார்கள். அந்த காலகட்டத்தில் தோழர் தமிழரசனுடைய விடுதலை அரசியல் வேறு, இப்போ நடக்கிறது வேறு. அந்த காலகட்டத்திலே அரியலூர் மாவட்டம், தஞ்சை மாவட்டம் போன்ற நில சுகாதாரர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த சமூகமாக இருந்தது. இப்போ யார் அந்த சமூகத்துக்கு கீழ் அடிமைப்பட்டு கிடந்தார்களோ அவர்களாம் ஒன்று திரட்டி போராடியவர் தான் தோழர் தமிழரசன். அப்போ அவர் சாதியை கடந்து வாங்கள், சாதியை கடந்து மதங்களை கடந்து எல்லாரும் பாட்டாளிவர்களாம் ஒன்று சேர்ந்து நில உடைமை ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினார்கள். அப்போ அவர் சாதி உரிப்பு அரசியல் தான் பேசக்கூடிய நிலை அங்கே இருந்தது. அதே பிடிச்சி போகிற தொங்கப்படாது. இன்று நிலை வேறு. இன்னைக்கு தமிழரா தெலுங்கரா என்ற முரண்பாட்டுக்குள்ள நம்ம நிற்கிறான். இன்னைக்கு தமிழர்களை தெலுங்கருடைய ஆதிக்கம் அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஸ்டாலின் உள்பட, கருணாநிதி உள்பட அங்கிட்டையும் வாரவை எல்லாருமே புது புது அரசியல் கட்சிகளை தொடங்கினால் கூட அவன் பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை தூக்கி கொண்டு தெலுங்கர் என்ற ஒரு மாயத்தை கொண்டு நம்மளிடம் திணிக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ தெலுங்கரா தமிழரா இதுதான் போட்டி வரும். அப்போ தமிழர்களுடைய ஒன்றிணைப்பே தமிழ் தேசிய விடுதலை, இதுதான் சாத்தியம். தமிழரசனுடைய அந்த முரண்பாட்டுக்கு நம்மளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவர் எடுத்த இது வேறு. அவர் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிறார். 85 எடுத்தோன்னா இப்போ 45 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைய சூழல் என்ன? இன்னைக்கு ஆரியமும் திராவிடமும் தமிழர்களை அடிமைப்படுத்துவதனால நம்ம அதற்கு எதிராக போராடணும். அப்போ நம்ம அதுக்கு எதிராக போராட நம்ம என்ன செய்யணும்? தமிழர்களை ஒன்றிணைக்கணும். சாதிகளை கடந்து மதங்களை கடந்து நம்ம தமிழர்களாக ஒன்றிணைக்கணும். நானும் பல பக்கம் படுத்துக்கிட்டு சிந்திச்சு தான் பார்த்தோம். தமிழரசனுடைய கொள்கை சாதியை ஒழிச்சிருவோமா? சரி ரைட்டு எடுப்போம். அப்போ சாதியை ஒழிச்சிட்டா தமிழ் தேசிய அரசியல் எப்படி விடுதலை பெற முடியும்ன்றது எங்களுக்குள்ள ஒரு முரண்பட்ட ஒரு பெரிய சிக்கலாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ எங்களை அதை புறக்கணிக்க முடியல. அப்போ தமிழர் ஒற்றுமையை தான் நம்ம மையப்படுத்தணும். இந்த சாதிகளை கூர்மை போடுவதே எல்லாரும் சொல்லுவாங்க, படிக்காத பாமர பயலுக இந்த சாதியை வச்சுக்கிட்டு அவனை சண்டை போடுறான், இவனை சண்டை போடுறான், அவனை சண்டை போடுறான்னு சொல்கிறான். யார்? பாமரங்களா? சாதியத்தை ஊக்குவிப்பவன், சாதியத்தை வளர்ப்பவன் படித்த முட்டாள்கள். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இந்த படித்த முட்டாளுக்கு தான் தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய குழந்தைகளை வளப்படுத்திக் கொள்வதற்காக, அவனுடைய வாரிசுகளை வளப்படுத்திக் கொள்வதற்காக இந்த சாதியத்தை அணையாமல் பார்த்து கொள்கிறாங்க. ஏன்னா அவன் தானே இருக்கான், ஆசிரியராக இருக்கான், பேங்க்கில் மேனேஜராக இருக்கான், எல்லாத்துலையும் இருக்கிறான். ஆனால் பாமரனுக்கு அந்த எதுவுமே தெரியாது. அப்போ அவனுக்கு பின்னாடி அவன் கோட்டால் அவன் புள்ள வரணும், அவன் கோட்டால் அவன் புள்ள வர்றதுக்காக இந்த சாதிய கட்டமைப்பை அப்படியே வச்சுருக்கிறாங்க. இதை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காங்க. சாதியே சாதியில் உள்ள முரண்பாடுகளாக இருக்குது, ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கத்தான் செய்யுது. சாதியில் அது காலப்போக்கில் தான் சரியாக முடியும். சாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யுது. நான் அதுக்கு மறுக்கலை. நாங்கள் ஆதிக்க மனம் படைத்தவர் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படிலாம் கிடையாது. இங்கே உள்ள தமிழ் சொந்தங்களாம் இந்த தேவர் குடியில் இருக்கிறாங்க, அகமடியர் குடியில் இருக்கிறாங்க, பிள்ளாமர சமூகத்தில் இருக்கிறாங்க, எண்ணற்ற இங்கே எல்லாரும் தமிழ் குடிமக்கள்லாம் இருக்கிறாங்க. நாங்களாம் ஒன்றாத்தே இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த விதமான பாகுபாடே இல்லை. நாங்கள் ஒன்றாத்தே இருக்கிறோம். ஒரே தாய் வத்து பிள்ளையாகத்தே இருக்கிறோம். ஒரே டீயத்தான் குடிக்கிறோம், ஒன்றாத்தே இருக்கிறோம், ஒன்றாத்தான் பயணிக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த சாதிய சிக்கலோ சாதிய முரண்பாடுகளோ இல்லை.
அந்த கொள்கையில் நம்ம கடத்தி கொண்டு போகணும். மற்ற இடங்களில் போய் சொல்லிக் கொடுக்கணும். சாதிகளை வானா சமத்துவமாக வருவோம். அப்போ தான் நம்ம தமிழ் தேசிய விடுதலை பெற முடியும். நீ தமிழ் தேசிய அரசியலை நம்ம பேசி அதுக்கான விடுதலையை பெறவில்லை என்றால் கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எப்படி நாயக்கர்களுடைய அரசாட்சியில் இருந்தோ அந்த பகுதியில் இருந்த அந்த வழி வந்தது போல் காலங்காலமாக இந்த தமிழர்கள் அடிமையாகவே வாழ்ந்துட்டு அடிமையாகத்தான் சாகணும். இதைத்தான் அந்த கட்டமைப்பு வைக்கிறான். இல்லைனா எத்தனையோ கோடி தமிழர்கள் வாழ்கின்ற இந்த மண்ணில் ஒரு தெலுங்கன் ஸ்டாலின் இன்ன வரை முதலமைச்சராக இருக்க மாட்டானா, அவன் பேரப்பிள்ளை இருக்க மாட்டானா, அவன் அப்பே இருக்க மாட்டாங்களா? அது யாராச்சும் இதுவரை சிந்திச்சிருக்கீங்களா? இன்றைக்கி வரை அந்த அந்த அதை அப்படியே வச்சுருக்கிறாங்க அவங்க. அப்போ என்ன செய்யணும்? சாதிகளை கடக்கணும். ஒவ்வொருத்தரும் சொல்கிறது ஒரு தலைவர்களை பற்றி முரண்பட்ட கருத்துக்களை சொல்லி அதை பெருசாக அதை கொண்டு அந்த சாதிகளை மறுபடியும் சிக்கலை உண்டாக்குறது. ஆக தமிழ் தேசிய அரசியலின் ஒரு விடுதலையாக விடிவெள்ளியாக இந்த மண்ணில் உதித்த அந்த தோழர் தமிழரசனுடைய தொடர்ச்சியாக அவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடி கொண்டு இருப்போம். முதலாகத்தான் அவருடைய பிறந்த நாளை நம்ம அதை கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறோம். அதம்மா இந்த மண்ணின் விடுதலை, இந்த மண்ணை தமிழ்நாட்டை சுக்கு நூறாக சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். அதை கவனிக்கிற வேண்டும். இது மாதிரி அரங்க கூட்டங்களாம் எதுக்கு போடுறோம்னா சில கருத்துக்களை சொல்கிறது, அங்கே உள்ள ஆளுமை மிக்க அரசியல் தலைவர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது நம்ம செவிசாய்த்து கேட்கவில்லை. உனக்காக கேட்காட்டாலும் உன்னுடைய வருங்கால பிள்ளைகளுக்காச்சும் கேட்டு நீங்கள் தெளிவு வரணும். காலகாலமாக நீனும் அடிமைப்பட்டு உன் குழந்தையும் அடிமைப்படுத்த வச்சு அவன் பேர பிள்ளை வேற அடிமைப்படுத்தி கிடக்கப்படாது. அரசியல் தெரியும். நம்மள அரசியல் தெரிஞ்சாதான் உனக்கு விடுதலையே. அதுக்கு தெரியும் உனக்கு விடுதலையே கிடையாது. அப்போ நீ என்ன செய்யணும்? போராடிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி வர பாருங்கள், எத்தனையோ போராட்டங்கள் வருது, எத்தனையோ போராட்டங்கள் முன்னெடுக்கிறோம். ஆனால் அரசு செவி சாய்க்கிறதே கிடையாது. நம்முடைய நிலப்பரப்புகள்லாம் பறிக்கப்பட்டு கிடக்கிறது. முல்லை பெரியாருக்கெல்லாம் கத்தி கத்தி பார்க்குறோம். இன்றைக்கி வரை நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. டிஜிட்டல் சர்வே என்று பாதி நிலத்தை சொல்லிட்டாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்துருச்சு. ஏகப்பட்ட இந்த நாட்டினுடைய வளங்களையும் நிலங்களையும் சுரண்டி மண்ணோட மண்ணாய்க்கிறத. நீங்கள் இந்த மாவட்டத்தை விட்டு இந்த தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் கடந்து பாருங்க. அங்கே மண்ணு தான் இருக்கும், புல் பூண்டு கூட இருக்காது, காஞ்சு வீணாக போச்சு. செழிப்பான ஒரு இடம்னா அது இந்த மண்ணு தான். இந்த மண்ணையும் நாளை வரலாற்றில் அழித்து விடுவார்கள். மண்ணை மட்டும் அழிக்க மாட்டாங்க, நம்முடைய உணர்வுகளையும் அழித்து விடுவார்கள். நம்முடைய பண்பாடு கலாச்சார நாகரிகங்கள் எல்லாமே அழித்து மண்ணோட மண்ணாக ஆக்கி விடுவார்கள். ஆக தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான் உங்களை சீர்படுத்தும், உங்களை முன்னேற்ற பாட்டுக்கு அழைச்சி செல்லும். கண்டவை நிற்கிறான்னு போட்டு ஓட்ட போட்டுக்கிட்டு வராதிங்க, அவெல்லாம் உன்னை பார்க்க மாட்டேன். எங்கேயோ இருந்து வார தலைவனு கையை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை யாருன்னே தெரியாது. நாங்கள் உங்களோடையே வாழ்கிறோம், உங்களோடையே இருக்கிறோம். அப்போ எங்களுடைய உணர்வுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். நீ சொல்லுகிற சொல்ல நான் மட்டும்தான் செவி கொடுத்து கேட்க முடியும். எங்கேயோ ஒரு விஜய் செவி கொடுத்து கேட்ட மாதிரி, இங்கே ஒரு ஸ்டாலின் கேட்ட மாட்டார். இன்னும் 8 பேரும் வேறு என் தமிழ்நாட்டில் வந்த போனவெல்லாம் கட்சி வச்சுருக்கேன், நடத்திட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற குரல்களோ உங்களுடைய கஷ்ட நிம்மதிகளோ அவனுக்கு கேட்காது. இன்றைக்கி எப்படி தோழர் தமிழரசன் எங்கேயோ பிறந்த அரியலூர் மாவட்டத்தில் ஆண்டிமடம் பக்கத்தில் உள்ள மதகளி மாநிலத்தில் பிறந்து 309 கிலோமீட்டருக்கு மேலாக எத்தனையோ ஆண்டுக்கு முன்னாடி விதைக்கப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் இன்று இந்த பூமியிலே பரம்பக்குடியிலே உதித்து உதயமாகி மிகப்பெரிய புரட்சிகளை கொண்டு வருதுன்னா அவன் போட்ட விதை சரியான விதையாக இருந்திருக்கிறது. அவன் சரியாக அந்த விதையை பதித்திருக்கிறான். அது செடியாகி மரமாகி வேறாகி விழுதாகி நிற்கிறது. சும்மா இல்லை. தமிழ் தேசிய அரசியல்னா எத்தனை பேர் எத்தனை உளவுத்துறை மூலியமாக தமிழரசனை கொண்டு புதைத்து விட்டால் அவனுடைய வாழ்விலும் தெரியாமல் போயிடும், அவனுடைய கருத்தில் இந்த மண்ணோட மண்ணா ஆயிப்படும் என்று உளவுத்துறை எண்ணியதோ, இன்னைக்கு அவனை பார்த்து தான் உளவுத்துறையும் பயப்பந்து கொண்டு இருக்கிறது. யார் பேரை சொன்னால் உளவுத்துறை பயப்படும் தெரியுமா? தமிழகத்திலேயே தமிழரசன் பேரை சொன்னால் தான் உளவுத்துறை பயப்படும், காவல்துறை பயப்படும், அரசு பயப்படும். யாராவது சொல்லி பாருங்க தமிழரசன் பேர். ஏன்னா அவனுடைய விடுதலை பாதைகள், அவனுடைய அர்ப்பணிப்புகள் தூய்மையான அர்ப்பணிப்பு. 42 வயது இளைஞன் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி தன் உயிரை ஈகம் செய்தாய் என்றால் அவன்தான் மகத்தான தலைவன். நான் யாரையுமே என் மனசில் ஏற்றுக்கிற மாட்டேன், எப்பவுமே யாருமே ஏற்றுக்கிற மாட்டேன். ஒரு இனத்தினுடைய விடுதலை யார், இப்போ என்னுடைய இனத்துக்கு யார் விடுதலை பெற்றுத்தரானோ அவன் தான் என்னுடைய தலைவன். நான் யாரையும் போய் மார்க்கஸையோ இல்லை லெலினையோ
இல்லை வந்து எத்தனையோ போராளிகளாக இருந்திருக்கார். வியட்நாமுடைய போராட்டத்தினுடைய தலைமகனாக விளங்கிய ஓசிமின் கூட இருந்திருக்கிறார். அவன் அந்த நாட்டினுடைய விடுதலை பற்றி பேசினவன், வியட்நாம் விடுதலை பற்றி பேசினவன், சேக்குவாரா அவனுடைய விடுதலை பற்றி பேசினவன், ஐயா பிரபாகரன் ஈழத்து விடுதலை பற்றி பேசினவர். நான் எல்லாரும் போற்றுதற்குரிய தலைவர்கள் தான். ஒரு மண்ணினுடைய விடுதலைக்காக தன் உயிரை ஈகம் செய்து உழைத்தவர்கள் எல்லாரும் மகத்தான தலைவர்கள் தான். அதே மாதிரி தான் என்னுடைய தலைவனாக இந்த மண்ணின் விடுதலைக்காக பேசக்கூடியவன், இந்த மண்ணின் விடுதலையை விதையாய் விதைத்தவன் தமிழரசன் தான் என் தலைவன். அதனால் யார் மாட்டுக்கருத்தல் இதெல்லாம் 1000 கருத்தியெல்லாம் வந்துச்சு. எனக்கு எங்கேயோ இருக்கிறவன் தமிழரசனை தூக்கிட்டு தர்றான்டா அப்படிலாம் ஒரு விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. தமிழரசன் சொந்த நீ வந்து சொந்தக்காரனை ஏற்றுக்கலாம் அவ்வளோதான். ஆனால் இந்த மண்ணினுடைய மொத்த தலைவனை எங்களுக்கெல்லாம் அவன்தான். நீ வந்து நினச்சிட்டு போ. எல்லோரும் சொன்னாங்க, நாங்கள் இதில் நம்ம மருதுபாண்டியருக்கு போகும்போது 1000 பிரச்சனை கொஞ்சம் விட மாட்டாங்க காவல்துறை. நாங்கள் அப்பயே கேட்டோம், இங்கே ஒரு மருதுபாண்டியர் வந்து என்ன எனக்கு மருதுபாண்டியருக்கு எங்கள் தாத்தா எங்கள் முட்பாட்டை அப்போ யாருமே சாதியெல்லாம் சொல்லலை. அவங்களாம் மக்களுக்காக அர்ப்பணித்து போனவர்கள். அதுபோல் எல்லாருமே நினச்சிக்கோங்க, நமக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தலைவராக நேசிங்க. நீ யாரை நோக்கி நேசிக்கிறாயோ அவன் உன்னை கண்டிப்பாக நேசிப்பான். நீ யாரை வெறுக்கிறாயோ கண்டிப்பாக அவன் உன்னை வெறுத்து விடுவேன். நீ நேசி, அவன் உன்னை நேசிப்பான். இன்னும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம தென்பகுதியிலே நம்மளை விட ஆளுமை மிக்க இன்றைக்கி அரசியலை பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் போராட்ட பாதைகளை வடிவமைத்து நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். தூங்குனா அடுத்த கட்டம் என்னன்னு நினைக்கிறோம். ஏன் இதெல்லாம் செய்கிறோம்னா லூஸாக பிடிச்சிருக்கு எங்களுக்கு, அப்படிலாம் கிடையாது. இந்த மண்ணினுடைய விடுதலையை மக்களுக்கு கடத்தி செல்லணும். 100 பேர் உட்கார இடத்துல 2 பேர் கேட்டால் நான் ஜெயிச்சிட்டேன், அவ்வளோதான். இப்போ 50 பேர் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கல, இல்லை 2 பேரும் என் கொள்கையை என் கோட்பாடை எடுத்துட்டா தான் நான் ஜெயிச்சிட்டேன். இந்த மண்ணுக்கு ஒரு நாளைக்கு விடுதலை பெறேன். இதுதான். ஆக தமிழர்களாக ஒன்றிணைங்கள், தமிழ் தேசிய அரசியலை படியுங்கள். அவன் கூப்பிட்றான், இவன் கூப்பிட்றான், மார்க்சிஸ்ட் லெனின் பாதைகள்லாம் இன்றைக்கி எவனும் பேசலை. இன்றைக்கி கம்யூனிஸ்ட்லாம் செத்து மண்ணோட மண்ணாகி போச்சு. ஒரு காலத்து கம்யூனிஸ்ட்லாம் இந்த மக்களுக்காக போராடினது. அவன் கடைசி வரை என்ன செஞ்ச இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை வச்சுக்கிட்டே காலத்தை தள்ளினவங்க தான் இந்த கம்யூனிஸ்ட்காரங்க. அவன் இந்த தலித்தியம் பேசுவான், இல்லை ஒடுக்குமுறை பேசுவான், ஆதிக்கம்னு சொல்லுவான். ஆனால் அவன் ஆதிக்கமாக தான் இருப்பான். ஆனால் இவங்களை சொல்லியே இவன் காலம் தள்ளினவங்க. ஒரு இனம் வந்து பட்டியலை விட்டு போகிறோம்னு சொன்ன உடனே ரொம்ப பயந்தது கம்யூனிஸ்ட் தான் பயந்தாங்க. ஐயோ நம்மளுக்கு ஆள்லாம் போயிட்டாங்க அப்படின்னு அவன் தான் பயந்தான், யாருமே பண்ணல. பட்டியலை விட்டு போகணும் என்ன சொன்ன உடனே அவன் பயந்துட்டான். ஐயோ நம்மளுக்கு ஆலையெல்லாம் போயிட்டான்டா, அவன் தான் நம்மளுக்கு கத்திக்கிட்டே கிடப்பேன், அவனும் போய் சேர்ந்துட்டான், நம்மளுக்கு ஆலையில்னு அவன் பயந்தான். அப்போ ஒரு இனத்தின் மீது குதிரை சவாரி ஏறக்கூடியவங்க தான் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உள்ளவங்க. ஆனால் தமிழ் தேசிய அரசியல் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் நம்ம தான் பொது உடைமைவாதிகள், நம்ம தான் வந்து பொதுமைவாதிகள். அவன் சொல்லால் பொது உடைமையாக இருக்கலாம், நம்ம தான் வந்து அந்த எண்ணத்தால் செயலால் பொது உடைமைவாதிகள். ஆக தமிழரசன் நெஞ்சில் ஏற்றி தமிழரசன் பதவியை நல்வழிப்படுத்தி கடப்போம். இங்கே வருகை அந்த அத்தனை தோளுக்கு நன்றி உரி விட சொல்லி நன்றி, வணக்கம்.